எல்லாருக்கும் வணக்கம். நான் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸு, ஐபிஓ ஸ்டாக்ஸு, லிஸ்டிங் ஸ்டாக்ஸ், மொத்தம் 3 விதமான ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டு, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்ஸ்னால் என்னங்கிறத ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒன்று இருக்கும், ப்ரொப்ரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப்னு இருக்கும். இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, தொகை அதிகமாக, அதாவது முதலீடு தொகை அதிகமாக இருக்குன்றதுனால அவங்க பங்குகளை பிரிப்பாங்க. ஸோ எல்லா டைரக்டர்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ஸில் வைப்பாங்க. யார் அதிகமான ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அவர் தான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். மற்றவங்க எல்லாம் டைரக்டர்ஸ்னு வருவாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாக இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இவங்க இந்த ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேல் பண்ணுவாங்க, இல்லை பேங்க்ல அடமானம் வைப்பாங்க. நமக்கு அந்த கம்பெனியோட தொகைக்கு ஏற்ற மாதிரி, அந்த கம்பெனியோட புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிக்கு எவ்வளோ மதிப்பு ஒரு பங்குக்குன்னு சொல்லி ஆடிட்டர் முடிவு பண்ணுவார். அந்த பங்கு மதிப்பு தான் அந்த நிறுவனம் வந்து பயன்படுத்தும். இப்போ ஒரு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த பங்குகளை அவங்களால விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியும். இதை அவங்க பிசிக்கலாகவும் பண்ணலாம், டிமேட் மூலியமா பண்ணலாம். இந்த பிசிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவலாக அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நம்ம காசு அவங்க அக்கௌண்ட்டுக்கு கொடுப்போம், நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ல வந்து அவங்களோட ஆடிட்டர் சைனும் அந்த ஓனருடைய சைனும் இருக்கும். இது அவங்க நேர்மையானவங்களா இருந்தாங்கன்னா நமக்கு அந்த கம்பெனி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அன்லிஸ்டட் ஸ்டாக்ல பிசிக்கல்னு ஒன்று இருக்கு, ஆன்லைன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பண்றது என்ன பண்றோம் அப்படின்னா, ஆன்லைன் அப்படிங்கிறது சொல்றோம். இப்போ ஆன்லைனுங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட்னு ஒன்று சொல்லுவோம்ல, அதுல அந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல். ஸோ இவங்க 2 பேரும் தான் டைப் பண்ணது. இவங்க 2 பேருக்குள்ளதான் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் எல்லாம் ஹோல்ட் ஆகும். இந்த பேன் கார்டுக்கு இவருக்கு இந்த ஷேர்ன்னு சொல்லிட்டு. இந்த ஆன்லைன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் சிடிஎஸ்எல் இல்லை என்எஸ்டிஎல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட தான் பண்ணுவாங்க, இல்லை சிலருக்கு வந்து 2 பேர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னுடைய பங்குகளை நான் இவங்க கிட்ட பரிவர்த்தனை பண்ணிக்கிறேன், என்னுடைய பங்குகளை நான் இவங்க கிட்ட அடமானம் விற்கவோ அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அதனால நம்ம ஆன்லைன்ல அவங்க பங்குகளை வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இன்னும் லிஸ்ட் ஆகலை. இப்போ நீங்க கூகுள்ல இந்த யூடியூப்ல போயிட்டோ, உங்க வெப்சைட்ல ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் கம்பெனி காட்டாது. காரணம் அது இன்னும் லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? அது வந்து அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ். ஸோ கம்பெனி வந்து இன்னும் செபி கிட்ட அப்ரூவல் வாங்கலை, நான் என் கம்பெனியை பப்ளிஷ் பண்ண போறேன், அதாவது லிஸ்ட் பண்ண போறேன் அப்படின்றது. செபி கிட்ட ஏன் அப்ரூவ் வாங்குறாங்கன்னா, செபி வந்து ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்கோம், மக்களை ஏமாத்தாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நிறுவனங்கள்ல ஏமாத்தாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் படி பண்ணாதான் செபி வந்து அவங்கள அப்ரூவ் பண்ணும். அந்த அப்ரூவல் வர வரையும் அவங்க அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸா வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அப்ரூவல் வருது, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த நிறுவனத்தை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ரப்போஸ் பண்ணுவாங்க நம்ம கிட்ட, அதுதான் ஐபிஓவா வரும். இப்போ அவங்க வந்து ஒரு தொகை நிர்ணயிப்பாங்க இல்லையா, அந்த தொகையை தான் ஐபிஓ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்றது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ 14,000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும், 15,000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும், இத்தனை ஸ்டாக் தான் வாங்கணும் ஒரு பேன் கார்டுக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த பகுதி தான் இந்த ஐபிஓ ஸ்டாக்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்குற எல்லாமே அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ்ல தான் வரும். இப்போ இந்த ஐபிஓ வாங்கின பிறகு, அலாட்மெண்ட்ல ஆன பிறகு மார்க்கெட்ல லிஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு நேரம் சொல்லுவாங்க. அந்த நேரம் நீங்க அந்த ஸ்டாக்கை போய் தேடி பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்டிங்ல இருக்கும். ஓகேவா? இதுதான் லிஸ்டிங் ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே பொதுவாக பயன்படுத்துகிற இடம் இதுவாக இருக்கும். இது சில சமயங்களில் நமக்கு பெரிய கம்பெனியாக இருந்ததுன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் பெருசாக போயிருக்க மாட்டோம். காரணம், வெளியே நமக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும், அவங்க ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம பேச போகிறது என்னன்னா, இதில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலடைல் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கக்கூடிய இடம் இது. ஹை வாலடைல்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டோட நிலவரத்தை விட அதிகமாக மார்க்கெட்டில் டிமாண்ட் நியூஸ் வரதை பொறுத்து இதோட ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் இந்த லிஸ்டிங் ஸ்டாக்ஸில். இந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி உள்ள வர சொல்ல ரிசல்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் பை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம லோ வாலடைல் இருக்கும், ஏன்னா அதிக வாலடைல் இருக்காது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பையர் இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்குவாங்க.
ட்ரேடர்ஸ் உள்ள வர முடியாது. ட்ரேடர்ஸ் வாங்கி விற்க மாட்டாங்க, இன்வெஸ்டர்ஸ் மட்டும் வாங்கி விற்பாங்க. அந்த வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி அதை அதிகமான விலைக்கு விற்பாங்க. ஓகேங்களா? இல்ல மார்க்கெட்ல அது ரொம்ப டவுன் போகுது, இல்ல தனக்கு பண தேவை இருக்கு அப்படின்னா கம்மியான விலைக்கு விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ லோ வாலட்டைலா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக் அப்போ நம்ம சொன்ன உடனே ஆமா அப்போ அன்லிஸ்டட் ஷேர் தான் பெஸ்ட், நம்ம அன்லிஸ்டட் ஷேர் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எடுத்த உடனே நம்ம அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ்ல போக முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐபிஓ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். 2 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் இல்லையா, குறிப்பிட்ட தொகைக்கு தான் நம்ம வாங்க முடியும். உதாரணத்துக்கு 15,000 ரூபாய்க்கு மேல நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த 15,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால பண்ண முடியும். இப்போ இந்த 15,000ல 15,000 ஆர் 10,000 ஆர் 14,000 சம்திங் வரும். ஓகேங்களா? இதுல 50% ஆஃப் ஸ்டாக்கை மட்டும்தான் நம்மளால இமீடியட்டா சேல் பண்ண முடியும் நம்மளுக்கு ஐபிஓ அலாட் ஆன பிறகு. மீதி 50% ஆஃப் ஸ்டாக்கை நம்மளால ஆஃப்டர் 30 days தான் நம்மளால சேல் பண்ண முடியும். இந்த 30 daysங்கிறது ஒரு சில கம்பெனி 60 days, ஒரு சில கம்பெனி 90 days, ஒரு சில கம்பெனி 120 daysன்னு சொல்லி லாக் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் இந்த லிஸ்டிங்ல வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே. இப்போ மறுபடியும் நம்ம அன்லிஸ்டட் ஸ்டாக்கு வரும். இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன். என்ன கம்பெனி எடுத்துப்போம்னா, நான் ஃபெமிலியராக நான் வந்து கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எப்பவுமே எனக்கு பிடிச்ச, ஏன்னா எனக்கு எதிர்பாராமல் அதிகமாக லாபம் கொடுத்த கம்பெனின்னு சொல்லுவேன். கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஓடிட்டு இருக்கு. இல்லை நம்ம மெட்ரோபாலிட்டியன் எடுத்துப்போம், எம்எஸ்சியும் எடுத்துப்போம். ஓகேவா? இது ரெண்டும் இப்போ ஒரு அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை நான் வந்து ஒரு 100 ஷேர் வாங்குறேன். 100 ஷேர் வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் 500 ரூபாய்க்கு வாங்குறேன் 100 ஷேர் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு நிலவரப்படி ஓகே. இப்போ இது எப்போ லிஸ்ட் ஆவாங்க, எப்போ ஐபிஓ ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை நம்ம உடனே வாங்கலாமா, எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐபிஓ லிஸ்டிங் ஆக போகுது பாருங்க, அதுக்கு நெருக்கத்துல போய் நம்ம வாங்கணும்னா நமக்கு லாஸ் தான் வரும். ஏன்னா இந்த ஐபிஓ ஸ்டாக்ஸ்ன்னு வர சொல்ல அவங்க இங்க என்ன பிரைஸ் வந்திருக்குன்னு சொல்லி கணக்கு பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய கம்பெனியோட புக் வேல்யூவை தான் பேஸா வச்சு செக் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த மாற்றங்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு அந்த கம்பெனியோட ஒரிஜினல் விலை 250 ரூபா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த 250 ரூபா, ஆனால் அந்த 250 ரூபாய்க்கு தான் அவங்க விற்பாங்க. அந்த ஐபிஓ லிஸ்டிங் பண்ண சொல்ல 250 ரூபா தான் சொல்லி போடுவாங்க, 500 ரூபான்னு போட மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நீங்க 500 ஷேர் வச்சிருக்கீங்கல்ல, உங்க ஷேர் அவங்க கணக்குல சேர்க்காம தான் இந்த ஐபிஓ ஸ்டாக்ஸ்ல எனக்கு இன்னும், அதாவது ஐபிஓல குறிப்பிட்ட ஃபண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி ப்ரப்போசல் பண்ணுவாங்க. ஸோ உங்க ஸ்டாக் இப்படி ஹோல்ட் ஆயிடுச்சா, இப்போ இந்த வேல்யூ இமேஜின் பண்ணி பாருங்க. இவங்க புக் வேல்யூ வர சொல்லும். சப்போஸ் ஒரு 250 ரூபான்னு லிஸ்டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க லிஸ்டிங் பண்ண சொல்ல நமக்கு 500 ரூபானோ இல்ல 750 ரூபானோ லிஸ்ட் அவுட் ஆகலாம். நான் சொல்ற புரியுதுங்களா? இப்போ இந்த லிஸ்டிங் ஆக சொல்ல இந்த ஃபார்மேட்டை நமக்கு அப்படியே இந்த ரூல்ஸ் வந்துடும். எது, நீங்க வாங்கின உடனே எல்லா ஷேரும் விற்க முடியாது. 50% ஆஃப் ஸ்டாக்ஸை மட்டும்தான் நீங்க உடனே சேல் பண்ண முடியும். மீதி 50% ஸ்டாக்கை அவங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் உங்களால ரீசேல் பண்ண முடியும். அது வரையும் அந்த ஸ்டாக்கை நீங்க ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இப்போ நீங்க இங்க 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இவங்க 250 ரூபா கோட் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்டாக்கை நீங்க 750 ரூபா வந்த பிறகோ இல்ல 600 ரூபா வந்த பிறகு சேல் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஐபிஓ ஸ்டாக்ஸ் ப்ரொசீஜர் படி தான் வரும். அப்ப நான் இங்க எப்போ வாங்கலாம்? இந்த ஸ்டாக் எனக்கு லிஸ்டிங் வரத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்னா நான் நல்ல லாபம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் போன வருஷம் நான் 300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு 500 ரூபான்னா எனக்கு அது லாபம். நான் இன்னைக்கே அன்லிஸ்டட் லிஸ்ட்லயே அன்லிஸ்டடாவே நான் இன்னொருத்தருக்கு 500 ரூபாய்க்கு விற்க முடியும் இல்லையா? அப்ப எனக்கு இப்பவே 200 ரூபாய் கிடைக்குது. ஸோ நான் அதை விற்கலாம், இல்லை நான் அதை அப்படியே ஐபிஓவை ஹோல்ட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் 250ன்ட்டு. இது ஒருவேளை 400 ரூபாவும் இருக்கலாம், இது போய் சேர்ற இடம் 1000 ரூபாவும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இங்க கான்செப்ட் மாறும். நம்ம அன்லிஸ்டட் ஸ்டாக்ல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் 1, நம்ம பல்கான ஆர்டர்ஸ் எடுக்கணும், மல்டிபிள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஹையான அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் பண்ணணும்.
இல்லைனா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 15,000 25,000 அந்த மாதிரி பெர் ஸ்டாக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமான கம்பெனிஸ் எது, நல்ல ஃபெமிலியரான கம்பெனி எது, ரிஸ்க் இல்லாத கம்பெனி எது அப்படின்னு நம்ம பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னா அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் நாங்களே சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்களோட நம்ம ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஐபிஓ கூறுவோமா? இப்போ இந்த ஐபிஓல நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த புக் வேல்யூவை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னல. இப்போ நம்ம அப்ளை பண்ற எல்லாருக்குமே கிடைக்குதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு லிமிட்டட் பீப்புள்ஸுக்கு தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த லிமிட்டட் பீப்புள்ல நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறது லக்கை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஐபிஓ லிஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு 65 ரூபா கொடுத்துருப்பாங்க, இல்லையா 60 ரூபா 70 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. லிஸ்டிங் சொல்ல 160 ரூபா 150 ரூபா வரையும் போச்சு. இன்னைக்கு அது 139 ரூபா போயிருக்கு. இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ்ல யார் யாரெல்லாம் 60 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்களோ, இல்ல 75 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்களோ, இல்ல 100 ரூபாய்க்கே வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு அது லாபம் தான் இல்லைங்களா? அந்த பஜாஜ் ஹவுசிங் அவர் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு ஒரு 130 ரூபாய்க்கு விற்க முடியும். ஏன்னா அந்த ஐபிஓ ஸ்டாக்ஸை அவரால் 65 ரூபாய் 70 ரூபாய்க்கு வாங்க முடியாது. இன்னைக்கு வரையும் அவரால் வாங்க முடியாது. ஆனா அவர் அந்த 100 ஷேரை, அதாவது 100 ரூபாய்க்கு அதே பஜாஜ் ஹவுசிங்க அவர் மேபி அன்னைக்கு 500 குவான்டிட்டி ஷேர்ஸை கூட வாங்கியிருக்கலாம். இல்ல அவர் 30 ரூபா 40 ரூபாய்க்கு கூட வாங்கியிருக்கலாம், நமக்கு தெரியாது இல்ல. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த லிஸ்டிங் அவர் வரதுக்கு முன்னாடி, மார்க்கெட்ல லான்ச் ஆகிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரைஸுக்கு வாங்கியிருந்தா என்னவா இருந்திருக்கும்? அந்த கம்பெனியோட புக் வேல்யூ தான் 65-70ங்கிறது கம்பெனி நிர்ணயிக்கிறது. ஓகே, ஆடிட்டர் சொல்லி நிர்ணயிக்கிற ஒரு தொகை. ஆனா மக்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட தொகை மாறுது. அப்போ லிஸ்டிங் வர சொல்லும் அது 1800 வருது. ஓகேவா? மற்றபடி இங்க இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். இது டிவிடெண்ட் கொடுக்கறது, போனஸ் கொடுக்கறது, ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்கறது, இது எல்லாமே இவங்க 3 பேருக்கு ஒரே மாதிரியே தான் கிடைக்கும். அதனால இங்க எந்த வித பிரச்சனையும் இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆடியோ ஃபைல் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் எது பெஸ்ட்டோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.